வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூவியோட ரீக்ரியேட் லுக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அமரன் மூவி தான். அமரன் மூவில சாய் பல்லவி ரேம்ப் வாக் வரும்போது என்ன லுக் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அதே லுக்கை தான் இப்போ நான் எனக்கு கிரியேட் பண்ணி காட்ட போறேன். சோ அந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்கப்புமே அவ்வளவா இருக்காது. மேக்கப் இல்ல, ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். ஹேர் ஸ்டைலும் அந்த கேர்லி ஹேர் அந்த சிம்பிள் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ லென்த்தாகவும் போகாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு, அவங்களோட ஹேர் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து கேர்ல் பண்ணணும். ஸோ டாங்ஸ் பண்ணிட்டு வரேன். நான் எப்படி டாங்ஸ் பண்றேன்றதையும் காட்டு. நான் ஆல்ரெடி சீரம்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டாங்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாங்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து சில பல வீடியோஸ் வந்து வரும், சில வீடியோஸ் வராது. என்னென்னா மேக்கப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டாங்ஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக தான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யாரும் சப்போர்ட் வந்து பண்ணல. ஏன்னா நான் சிங்கிளாக நானேவாக ஓனாக ஒரு கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சு நானாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில வீடியோஸ்லாம் கட்டாக வேறு ஆகிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி டாங்ஸ் வந்து அதனால இப்போ காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் டாங்ஸ் ஃபுல் ஹேருக்குமே நான் பண்ணுறேன். அது வேறு சுடுது வேறு ரொம்ப. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி டாங்ஸ் குட்டி குட்டியாக எடுத்து நான் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேர் வேறு லாங் ஹேர் அண்ட் திக் ஹேர்ன்றதால ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த டாங்ஸ் பண்ணுறதுக்கு. என்னால் ஃப்ரண்ட்டில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் டாங்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வீடியோக்கு தான் வேணும், நம்ம எங்கே ரேம்ப் வாக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் சும்மா இப்போதைக்கு பண்ணி காமிச்சிட்டேன் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முன்னாடி வந்து ஹேர் வேறு விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாங்ஸ் வந்து நான் ஹேரோட ஹெண்டிலேருந்து கீழேருந்து கேர்ள் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன நான் இதில் ஒரு விஷயம், நான் டாங்ஸ் பண்ணிட்டு அப்படிக்கா போகும்போது வீடியோ கட் ஆகிடுது. அப்படிக்கா இருந்து இங்கே வந்து நான் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிட்டு போகிறதுக்காட்டும் மறுபடியும் வீடியோ கட் ஆகிடுது. அதனால தான் டாங்ஸ் வந்து ஃபுல் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன் டாங்ஸ் பண்ணுறது. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டாங்ஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போது நான் டாங்ஸ் பண்ணுறதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டாங்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. மற்றபடி மேக்கப்லாம் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அதில் ரொம்பவே சிம்பிளாக இருப்பாங்க. மேக்கப் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் தனியாக இதை வீடியோ எடுத்ததுனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சரி வாங்க இப்போ வந்து ஒரு சின்ன வேறு லுக்கை பார்த்துடலாம். சாரீ மாற்றிட்டு வந்துடலாம். மாற்றியாச்சு சாரியும். இப்போ வந்து நான் கேரளா சாரீக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். ஓரளவுக்கு அந்த சாரீ மாதிரி இல்லைனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஹேர்லாம் நான் பண்ண டாங்ஸ் இப்போ எனக்கு போயிடுச்சு. அது சுத்தமாக இல்லை பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா நான் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணல. இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்களா, கேமராவை நானே திருப்பி வச்சுக்கிறதா இருக்குது. இப்போது நான் ஃபேஸ் ஆல்ரெடி வைப் பண்ணிட்டேன். வைப் பண்ணதுனால நான் கிளென்ஸோ இல்லை வெட் வைப்ஸோ யூஸ் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக வந்து ஐப்ரோ வந்து கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோ ட்ராப் பண்ணணும் இல்லையா. இதில் வந்து நான் ஐப்ரோ அவ்வளோவா பண்ணல, இருந்தாலும் எனக்கு ஐப்ரோஸ் எப்படி இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். 2 ஐப்ரோஸுமே வந்து நான் டார்க்காக நான் ஆக்குறேன். எப்போவுமே உங்களுக்கே தெரியும் இல்லையா ஐப்ரோஸ் எப்படி ட்ராப் பண்ணோன்ட்டு. அவுட்டர் கார்னர் வந்து டார்க்காக கொடுத்துட்டு இன்னர் கார்னரில் ப்ரௌன் ஷேட் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் நேச்சுரலாக தெரியும். ஓகேங்களா, அப்படி தான் ஐப்ரோ ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஸ்பீடாக போனால் தான் கொஞ்சம் வீடியோவும் சீக்கிரமாக முடியும். அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனே எதுவுமே போடலை. அடுத்து ஐலைட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐலைட்டர் எதுக்குன்னா, நம்ம அந்த இப்போ வந்து நான் ஹைலைட்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாதி போடும்போதே உங்களுக்கு தெரியுதா, அந்த பிளேஸ் மட்டும் ஒரு மாதிரி மினுமினுன்னு இருக்கு இல்லையா. அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்டாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம். நானுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். இதில் நான் ஏன் இப்படி காட்டுறேன் அப்படின்னா, நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு தான் இந்த மேக்கப் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதாவது நான் ஒரு ப்ரைடல் வேனிட்டியிலேருந்து இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணல. இந்த லிப்ஸ்டிக்குமே என்கிட்ட இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கை தான் நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டு என்னோடய ஸ்கின் எதனா டேமேஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் அது கூட உங்களுக்கு வேணும்னாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற லிப் லைனரே தான் நான் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணேன். பாருங்கள், லிப்ஸ்டிக்கை வந்து நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணேன்.
தென் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கை தான் நான் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து தனியாக நான் பிரைடல் வேலண்ட்லேருந்து எடுக்கல. நான் டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் தான் இதுவும். தென் நான் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஐலைனர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நான் வந்து காஜலை தான் ஐலைனராக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த காஜல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நல்லா டார்க்கனாக இருக்கும், அது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்ணுக்கு வைக்கும் போது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐலைனர் வச்சாலே பாதி ஐ மேக்கப் முடிஞ்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ காஜலே ஐலைனராக மாற்றி என்கிட்ட இருக்கிற காஜல் தான் யூஸ் பண்ணுறேன், இப்போவும் சொல்கிறேன். ஸோ நான் இப்போது ஐலைனர் பாதி வச்சு முடிச்சிட்டேன். தென் இதுக்கப்புறம் பொட்டு வச்சு சந்தனம் வச்சாலே பாதி மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும். பாருங்கள் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷன் போடலை, இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்கின் இந்த சைடில் இருக்க பிக்மெண்ட், அந்த ஆக்னி அந்த மார்க்கெல்லாம் தெரியல பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இன்னர் கார்னரில் ஷார்ப் கொடுக்கறதுக்காக ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதுவும் என்கிட்ட இருக்க ஐலைனர் தான். நான் இப்போ பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சு இன்னும் சந்தனம் வைக்கணும். சந்தனம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ரொம்ப நேரம் யோசித்து எப்படியோ ஒரு ஹேர் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு முடிவு பண்ணி வந்துட்டேன். இன்னும் வந்து வைக்க வேண்டியது சந்தனம், அதுவும் வச்சாச்சு. இந்த ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லரில் நம்ம ரெண்டல் விட்ட ஜுவல் தான் நான் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்காக உங்களுக்கு ஜுவல் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கம்பலும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக உங்ககிட்ட நான் லாஸ்ட்டு என்ன லுக்கு வந்திருக்கு அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அவ்வளோதான், இதுதான் நம்ம ஃபைனல் லுக். பார்த்துட்டு வாங்க. மின்னலி நல்லா இருந்துச்சா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் வீடியோஸ், பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.